உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தனோ, பாரதி அந்த ஆதியை காப்பாத்தினத பத்தி நீ என்ன நினைக்கிற? மா, நாம என்னத்த நினைச்சு என்னமா ஆக போகுது? உனக்கு பாரதியும் தமிழும் வீட்ல இருக்கணும். அதுக்கு நீ ஒரு பிளான் பண்ற. ஆனா அது தள்ளி தள்ளி போகுது. அது உன் கெட்ட நேரமா இல்ல பாரதியோட நல்ல நேரமான்னு தெரியல. இப்ப கூட பாரதி வந்ததும் பூ போட்டு பாக்குறதுக்கு அப்பா குறுக்க நின்னாரு. அப்புறம் எல்லா பிளானும் சொதப்பிரும். நான் இப்பவே சொல்லிட்டேன், பாத்துக்கோ. ஆமா தனோ, இன்னைக்கு பாரதி வந்ததும் அவகிட்ட தெளிவா சொல்லிட போறேன். கோயில்ல பார்த்தா என்ன, வீட்டுல பார்த்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு வீட்லயே பூ போட்டு பாத்திர வேண்டியதுதான். நீ மட்டும் கரெக்டா 2 பூவும் சிகப்பு பூ வர மாதிரி கட்டி வச்சுடு. சிகப்பு பூ வந்ததும் அவ என்ன பண்ணாங்கிறத நான் பாக்குறேன். கார் சத்தம் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா. வாங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லை சார். எனக்கு ஏதாவதுன்னா காப்பாற்ற தான் பாரதி இருக்காங்க. தம்பி, கையில் கட்டு பெருசாக இருக்கு சார். கீழே விழுந்ததில் லேசாக அடிபட்டிருக்கு சார். பாரதி நடந்ததெல்லாம் சொன்னிச்சு தம்பி. இடுங்க தம்பி, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு நினச்சிக்கிங்க. இனிமேலுக்கு பத்திரமா இருங்க. உண்மைதான் சார். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சரி தம்பி, வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி உட்காருங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அப்ப இருந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆதியை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல இருந்தது. அதனால்தான் அத்தை உங்ககிட்டயும் சொல்லாம போயிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. புரியுது பாரதி, நீ என்ன பண்ணுவ? உன்னோட அவசரம் அதான் எங்களெல்லாம் மறந்துட்டு அந்த தம்பியை காப்பாத்துறதுக்கு போயிருக்க. ஆனா ஒரு விஷயம் பாரதி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ எவ்வளவு குழப்பத்துல இருந்த, அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இந்த தம்பிக்கு பிரச்சனை. இதெல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிற பாரதி? எல்லாம் ஓ நேரம்தான் பாரதி. சரி விடு, எதுக்கு அதையும் பேசிக்கிட்டு. கோயில பூ போட்டு பார்க்க முடியாம போனா என்ன, வீட்டுல பூ போட்டு பார்க்கலாம்ல. பாரு, ஒரு தடவை பூ போட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா பார்த்தாகணும். இல்லைன்னா அது தெய்வ குத்தமாயிடும். நமக்கு சாமியோட கோபம் வேண்டாம். குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு பூ கட்டி சாமிகிட்ட போட்டு பார்ப்போம். நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பூ போட்டு பார்க்கறது தான் ஒரே முடிவுன்னு தோணுது. மரதம், எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இப்போதான் 2 பேரும் வந்திருக்காங்க. தம்பி வேற அடிபட்டு போய் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ போய் கண்ட கருமாந்தரத்தையும் பேசிட்டு இருக்க. போ, தம்பிக்கு ஆச்சு குடிக்க எடுத்துருவா. போ, தம்பிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டு தான் போவார் தம்பி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.